இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் ஈரானுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகும் அமெரிக்காவும் அடுத்த கட்ட பதற்றமும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பற்றி எரியும் சவுதி அரேபியா மற்றும் கத்தாரினுடைய கப்பல்களும். மிக குறுகிய நேரத்தில் ஈரானின் மின்சார கட்டமைப்புகள் அனைத்தையும், எரிசக்தி கட்டமைப்புகள் அனைத்தையும் நான் முழுமையாக அழித்து விடுவேன். ஒன்று, ஈரான் அவசரமாக இறுதி ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் ஈரானை முழுமையாக முடித்து விடுவோம் என சபதம் செய்த டொனால்ட் ட்ரம்பும் ஈரானிய தலைமைகளின் அதிரடியான பதில்களும். யமனின் ஜபல் டப்பாஸ் பிரதேசத்திலே நடைபெற்று வரக்கூடிய உச்ச மோதல்களும். களமிறங்கி இருக்கக்கூடிய யமன் ஹவுதிகளின் மிக முக்கியமான தளபதியான மேஜர் ஜெனரல் அகீல் அல் ஷாமியும் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோனின் வருகையின் போது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களும், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜூலானியின் நண்பர்களும், ஆரம்பிக்கப்பட்டுள்ள நேட்டோ உச்சி மாநாடும், துருக்கியிலே களமிறங்கிய டொனால்ட் ட்ரம்பும் F-35 போர் விமானம் தொடர்பான ஒப்பந்தங்களும். அடுத்த கட்ட போரிலே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எலன் மஸ்கினுடைய சாம்ராஜ்யத்தினை ஈரான் எவ்வாறு இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது என்பது தொடர்பாகவும், அடிமை அரபு நாடுகளோடு எலன் மஸ்கினுடைய AI தொழில்நுட்ப திட்டங்கள் எவ்வாறு அமைய பெற்றுள்ளது என்பது தொடர்பாகவும், இவற்றுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியங்கள் தொடர்பாகவும் பல முக்கியமான தகவல்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய காணொலியை இன்று மதியம் வெளியிட்டிருந்தேன். குறித்த காணொலியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடலாம். மேலும் என்னுடைய அடுத்த சேனலான இன்சைட் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களும் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும். அத்தோடு இந்த சேனலினூடாக காணொளிகளை தொடர்ச்சியாக பார்வையிடுபவர்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு காணொளிகளையும் லைக் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் காணொளிகளை லைக் செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவிடுவதன் மூலமாகவும் பல தடைகளில் இருந்து மீண்டு வர முடியும். மேலும் தொடர்ச்சியாக ஆதரவுகளை வழங்கி வரக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து, நேற்றைய தினம் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் சிரியாவுக்கு விஜயம் செய்திருந்தார். சிரியாவினுடைய அதிபர் ஜூலானியை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார். 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் ஜூலானி சிரியாவினுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்கு உதவி இருக்கக்கூடிய வெளிநாட்டு சக்திகளில் பிரான்சும் மிக முக்கியமான சக்தியாகும். ஜூலானியின் படைக்குழுக்களுக்கு உக்ரைனிய படைக்குழுக்கள் முழுமையான ஆதரவை வழங்கி பயிற்சிகளையும் வழங்கியிருந்தன. அதே போன்று ஜூலானின் படைக்குழுக்களுக்கு தேவையான நிதியுதவிகளை வழங்குவதில் பிரான்ஸ் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. எனவே இதன் அடுத்த கட்டமாகவே தற்போது பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் ஜூலானியை சந்திப்பதற்கு களமிறங்கியுள்ளார். மேலும் ஜூலானியோடு சில வர்த்தக ஒப்பந்தங்களையும் முடித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் லெபனானிய களத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாகவும் விசேட பேச்சுவார்த்தைகளை ஜூலானியோடு மேற்கொண்டுள்ளார். அத்தோடு மெக்ரோன் ஜூலானியை சந்தித்ததற்கு பின்பு சிரியாவில் இருக்கக்கூடிய யூத பாரம்பரிய தலைவர்களையும் சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இதன்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் நெருங்கிய தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இணைந்து பல வேலை திட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய ஹென்றி ஹம்ரா என்கின்ற யூத தலைவரும் மெக்ரோனை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இவர் சிரியாவிலே நடைபெறப் போகும் நாடாளுமன்ற தேர்தலில் பங்கு கொள்ளப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 60 ஆண்டுகளுக்கு பின்பு சிரியாவினுடைய தேர்தல் களத்தில் போட்டியிடப் போகும் முதலாவது யூத ரப்பியாகவே இவர் திகழ்கின்றார். அத்தோடு ஜூலானின் அரசாங்கத்திலே டமஸ்கஸில் சிரியாவினுடைய பல முக்கியமான யூத ரப்பிகள் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். இது தொடர்பாகவும் குறித்த ரப்பி மெக்ரோனோடு விசேட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருப்பதாகவும், டமஸ்கஸிலே யூத சமூகங்களை விரிவாக்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த சந்திப்புகள் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து, பிரான்சினுடைய அதிபர் சிரியாவிலே களமிறங்கி தங்கியிருந்து விடுதி கர்ஹாமையில் ஒரு வெடிகுண்டு தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஜூலானியை சந்திப்பதற்காக மெக்ரோன் நட்சத்திர ஹோட்டலில் இருந்து வெளியேறும் சந்தர்ப்பத்திலேயே குறித்த நட்சத்திர ஹோட்டலு கர்ஹாமையில் வெடிப்பு சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது. குறித்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இந்த குண்டு தாக்குதலானது ஜூலானின் உள்துறை அமைச்சகத்திற்கு கீழால் இயங்கக்கூடிய பாதுகாப்பு படைப்பிரிவை சேர்ந்த நபர்களின் மூலமாகவே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஜூலானின் நெருங்கிய நண்பராகவும் ஜூலானின் STS படைப்பிரிவிலே இருந்த மிக முக்கியமான தளபதியாகவும் செயற்பட்ட சுஃபியானே, ஜூலானின் நெருங்கிய நண்பராகவும் ஜூலானினுடைய படைப்பிரிவின் தளபதியாகவும் செயற்பட்ட சுஃபியானுக்கு ஆதரவானவர்களே இந்த குண்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது ஜூலானிக்கும் சுஃபியானுக்கும் இடையிலான மோதல்கள் தற்போது விரிவடைந்து செல்கின்றன. சுஃபியானினுடைய தலைமையில் ISIS பயங்கரவாதிகள் அடுத்த கட்ட தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்படியான நிலைமையிலேயே ஜூலானின் நண்பன் சுஃபியான் ஜூலானின் அரசாங்கத்திற்கு உச்ச எச்சரிக்கையை வழங்கும் நோக்கத்தோடு மெக்ரோன்
மேக்ரோனினுடைய வருகையின் போது இந்த குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்களில் இன்னும் எத்தனை பேர் சுஃபியானுக்கு ஆதரவாகவும் விசுவாசமாகவும் இருக்கின்றார்கள் என்பது ஜூலானியின் அரசாங்கத்தினால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதாகும். அதிகளவான தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களை ஒன்றிணைத்து அரசாங்க படைப்பிரிவுகளை உருவாக்கினால் ஏற்படக்கூடிய நிலைமை இதுதான். தற்போது ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்களிலே இருக்கக்கூடிய அதிகளவான தக்ஃபீரி பயங்கரவாதிகள் சுஃபியானுக்கே முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். கடந்த 6 மாதங்களாக டமஸ்கஸுக்கு வெளியே தாக்குதல்களை மேற்கொண்டிருந்த சுஃபியான் தற்போது முதல் தடவையாக வெளிநாட்டு அரசு தலைவர் ஒருவர் வருகை தந்திருக்கக்கூடிய வேளையில் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார். மேலும் இந்த தாக்குதல்கள் ஜூலானிற்கு எதிரான அடுத்த கட்ட நகர்வையை எடுத்து காட்டுகின்றது. இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் ஜூலானி மற்றும் அவருடைய நண்பனான சுஃபியானினுடைய தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களுக்கிடையிலே மோதல்கள் விரிவடைய போகின்றன. 2 தக்ஃபீரிகளும் உச்சக்கட்ட மோதலில் களமிறங்கப் போகின்றார்கள். இந்த தக்ஃபீரிகளுக்கு இடையிலான மோதலில் வெற்றி பெறுபவர் சிரியாவினுடைய அடுத்த ஜனாதிபதியாகவே தெரிவு செய்யப்படுவார். சிரியாவினுடைய களமானது தற்போது இதனை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து இன்றைய தினம் துருக்கியிலே நேட்டோவினுடைய உச்சி மாநாடு ஆரம்பமாகியுள்ளது. இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக டொனால்ட் ட்ரம்ப் துருக்கியிலே களமிறங்கியுள்ளார். அத்தோடு நேட்டோவினுடைய உச்சி மாநாட்டிலே டொனால்ட் ட்ரம்ப் துரோகி அர்துகானுக்கு பரிசொன்றை வழங்கப் போவதாகவும் அறிவித்துள்ளார். அதாவது காசாவிலே யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்காக காலித் மிஷலை பயன்படுத்தி ஹமாஸினுடைய முதுகில் குத்தி ஒப்பந்தத்தை முடிப்பதற்காக கடந்த 8 மாதங்களுக்கு முன்பே துரோகி அர்துகான் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து டொனால்ட் ட்ரம்பிடம் கோரிக்கைகளையும் நிபந்தனைகளையும் வைத்திருந்தார். அதாவது காலித் மிஷலை பயன்படுத்தி ஹமாஸின் முதுகில் குத்தி ஒப்பந்தத்தில் சம்மதிக்க வைப்பதற்கான பரிசு தொகைகளை துரோகி அர்துகான் கோரிக்கைகளாக முன்வைத்திருந்தார். துருக்கியில் தயாரிக்கப்படக்கூடிய கான் போர் விமானத்திற்கு தேவையான என்ஜின்களை அமெரிக்கா வழங்க வேண்டும் என்றும், காங்கிரஸ் சபையிலே இதற்கான அனுமதிகள் முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்றும், F-35 போர் விமானங்களில் ஒரு சிலவற்றை அமெரிக்கா துருக்கிக்கு வழங்க வேண்டும் என்றும், துருக்கியினுடைய விமானப்படையை பலப்படுத்துவதற்காக அமெரிக்கா துருக்கிக்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் துரோகி அர்துகான் 8 மாதங்களுக்கு முன்பே டொனால்ட் ட்ரம்போடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார். ஹமாஸை எப்படியாவது ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்க வையுங்கள், அதற்கு பிறகு நான் உங்களுக்கு தேவையான பரிசுகளை வழங்குகின்றேன் என 8 மாதங்களுக்கு முன்பே டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இதற்கமைவாகவே தற்போது துருக்கியில் நடைபெறப் போகும் நேட்டோ உச்சி மாநாட்டில் துருக்கிக்கு தேவையான F-35 போர் விமானங்களை வழங்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், டொனால்ட் ட்ரம்ப் தற்போது துருக்கிக்கு F-35 போர் விமானங்களை வழங்குவதாக இருந்தால் இன்னும் சில நிபந்தனைகளையும் துரோகி அர்துகான் மீது விதிப்பார். அதிலும் குறிப்பாக ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கு ஜூலானினுடைய படைகளை களமிறக்குவது தொடர்பான நிபந்தனைகள் உள்ளடங்கப்பட்டிருக்கும். அதே போன்று ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலே துருக்கியினுடைய வகிப்பாகம் தொடர்பாகவும் டொனால்ட் ட்ரம்ப் நிபந்தனைகளை முன்வைப்பார். இந்த நிபந்தனைகளை துரோகி அர்துகான் ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவே துரோகி அர்துகானுக்கு தேவையான F-35 போர் விமானங்களை டொனால்ட் ட்ரம்ப் பரிசாக வழங்குவார். அல்லது இவற்றுக்கு மேலதிகமாக பல நிபந்தனைகளையும் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைக்கலாம். அத்தோடு துருக்கிக்கு F-35 போர் விமானங்களை டொனால்ட் ட்ரம்ப் வழங்கினாலும் அதனுடைய மேம்பட்ட போர் விமானங்களை வழங்க மாட்டார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கியிருக்கக்கூடிய F-35 போர் விமானங்களை விட குறைந்த திறன்களை கொண்டிருக்கக்கூடிய F-35 போர் விமானங்களையே துருக்கிக்கு வழங்குவார். அத்தோடு அமெரிக்காவினுடைய போர் விமானங்களை பெற்றுக் கொள்வதனால் அவற்றை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவோ அமெரிக்காவுடைய நண்பர்களுக்கு எதிராகவோ எதுவுமே செய்ய முடியாது. இவை தொடர்பாக நான் பல மாதங்களுக்கு முன்பே தனியான காணொளிகளையும் பதிவிட்டுள்ளேன். எனவே தற்போதைய நேட்டோ உச்சி மாநாட்டில் டொனால்ட் ட்ரம்ப் துரோகி அர்துகானை பயன்படுத்தி அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களை மேற்கொள்ளப் போகின்றார் என்பது மட்டும் தெளிவாக புலப்படுகின்றது. அடுத்து காசாவின் களத்திலே ஹமாஸ் அரசாங்கத்தை கலைத்திருப்பது தொடர்பாகவும் பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவிடம் ஒப்படைத்திருப்பது தொடர்பாகவும் இதன்போது ஹமாஸினுடைய தலைமைகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய தந்திரமான காய் நகர்த்தல்கள் தொடர்பாகவும் நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் காசாவிலே அரசாங்கத்தை கலைக்கக்கூடிய ஹமாஸினுடைய அறிவிப்புகளை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சார் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே அரசாங்கத்தை கலைத்திருப்பதாக ஹமாஸினுடைய தலைவர்கள் அறிவித்துள்ளார்கள். இது ஹமாஸினுடைய மிகப்பெரிய தந்திரமான செயற்பாடாகவே பார்க்கப்படுகின்றது. ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைக்காமல் சுரங்கப்பாதைகளை முழுமையாக கட்டுப்படுத்தி மறைமுகமாக காசாவை ஆட்சி செய்வதற்கே விரும்புகின்றது. இதற்கான ஒரு தந்திரமாகவே ஹமாஸ் இந்த அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளது. தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா மேற்கொள்ளக்கூடிய அதே மாதிரியையே தற்போது காசாவின் களத்திலும் ஹமாஸ் களமிறக்கியுள்ளது. காசாவின் அரசாங்கத்தை தொழில்நுட்ப குழுவிடம் ஒப்படைத்துவிட்டு ஒட்டுமொத்த காசாவையும் கட்டுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் ஆயுதங்களை பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களையுமே ஹமாஸ் மேற்கொள்கின்றது.
இதனால் இவற்றை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் ஒப்பந்தம் முழுமையாக காசாவில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஹமாஸ் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். காசாவிலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படாமல் காசாவின் களத்திலிருந்து நாங்கள் வெளியேறப் போவதில்லை. மேலும் நாங்கள் ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கு காசாவிலே மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கும் தயாராகவே இருக்கின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சார் தெரிவித்துள்ளார். அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் தெற்கு லெபனானினுடைய நபட்டியா பிரதேசத்திலும் தெற்கு லெபனானினுடைய மேற்கு பகுதிகளிலும் 10க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அதே போன்று நபட்டியா பிரதேசத்திலும் அலியல் தாஹிர் பிரதேசத்திலும் தொடர்ச்சியான மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. குறித்த பகுதியினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முன்னேறுவதற்கு முயற்சி செய்கின்றது. இருப்பினும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய ரதுவான் படைப்பிரிவினர் அதிக அளவில் களமிறக்கப்பட்டு தொடர்ச்சியான தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் விளைவாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 5க்கும் அதிகமான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கவச படைப்பிரிவுகளை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் உச்சக்கட்ட ட்ரோன் தாக்குதல்களையும் கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதல்களின் விளைவாக கடந்த 24 மணித்தியாலத்திற்குள்ளே 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து யெமனின் களத்திலே மோதல்கள் விரிவடைந்து வருகின்றன. குறித்த வரைபடத்தில் இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹுதைதாவினுடைய தெற்கு பிரதேசத்திலேயே தற்போது மோதல்கள் விரிவடைந்துள்ளன. அத்தோடு சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலே சவுதி அரேபியாவுக்கு ஆதரவான NRF படைக்குழுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. 2014ஆம் ஆண்டுக்கு முன்பிருந்த யெமன் அரசாங்கத்தினுடைய அதிகளவான படைக்குழுக்கள் தற்போது குறித்த சிவப்பு நிற பிரதேசத்திலேயே களமிறங்கியுள்ளார்கள். இந்த படைக்குழுக்களையே NRF படைக்குழுக்கள் என்று அழைக்கின்றார்கள். அதாவது குறித்த வரைபடத்தில் மஞ்சள் நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் முழுவதும் தற்போது NRF படைக்குழுக்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றன. சவுதி அரேபியாவுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய NRF படைக்குழுக்களே முழுமையாக இருக்கின்றார்கள். அத்தோடு கடந்த மாதம் இந்த NRF படைக்குழுக்களுடைய மிக முக்கியமான தளபதி ஒருவரை யெமன் ஹவுதி இராணுவத்தினர் தந்திரமாக தட்டி தூக்கி இருந்தார்கள். பொறிவைத்து மேற்கொண்ட தாக்குதல் ஒன்றின் மூலமாகவே NRF படைக்குழுவினுடைய மிக முக்கியமான தளபதியான யஹ்யா அல் உஹைஷி என்கின்ற படை தளபதியை தட்டி தூக்கி இருந்தார்கள். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பே இவை தொடர்பாக நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். இதனால் தற்போது NRF படைக்குழுவானது பலவீனமான படைக்குழுவாகவே இருக்கின்றது. இப்படியான நிலைமையிலேயே யெமன் ஹவுதி இராணுவத்தினர் குறித்த பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக ஹுதைதாவினுடைய தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜபல் தப்பாஸ் என்கின்ற மலை பிரதேசத்திலே உச்சக்கட்ட மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. அதாவது குறித்த வரைபடத்திலே இலக்கம் 1 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் ஹுதைதாவினுடைய தெற்கு பிரதேசமாகும். யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதேசமாகும். இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் ஜபல் தப்பாஸ் பிரதேசமாகும். அதே போன்று இலக்கம் 3 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் ஹேஸ் பிரதேசமாகும். யெமன் ஹவுதி இராணுவத்தினர் ஹுதைதாவின் தெற்கு பிரதேசத்தினூடாக நகர்ந்து இந்த ஹேஸ் பிரதேசத்தை கைப்பற்ற வேண்டுமாக இருந்தால் இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஜபல் தப்பாஸ் மலையுச்சி பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்ற வேண்டும். ஏனென்றால் குறித்த ஜபல் தப்பாஸ் மலையுச்சி பிரதேசமானது தெற்கு ஹுதைதா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூலோபாய பிரதேசமாகவே காணப்படுகின்றது. இந்த மலையுச்சி பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டால் ஹுதைதா துறைமுகத்திலிருந்து பாபல் மண்ட பிரதேசத்தை நோக்கி நகரக்கூடிய மிக முக்கியமான வீதியான N2 வீதியையும் கைப்பற்றிக் கொள்ள முடியும். இதன் மூலமாக பாபல் மண்டப்பின் தரை பிரதேசங்கள் அனைத்தையும் யெமன் ஹவுதி இராணுவத்தினால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். இதற்கமைவாகவே கடந்த 48 மணி நேரங்களாக ஜபல் தப்பாஸ் பிரதேசத்திலே உச்ச மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. மேலும் நேற்றிரவு நடைபெற்ற மோதல்களின் போது யெமன் ஹவுதிகளினால் ஜபல் தப்பாஸ் பிரதேசத்தை கைப்பற்றிக் கொள்ள முடியவில்லை. குறித்த மலையுச்சி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய திகாமி பழங்குடியினரும் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கு NRF படைகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதால் குறித்த மலை பிரதேசத்தை பாதுகாப்பதற்கு அவர்களும் களமிறங்கி இருந்தார்கள். இதனாலேயே நேற்றிரவு யெமன் ஹவுதி இராணுவத்தினால் குறித்த பிரதேசத்தை கைப்பற்ற முடியவில்லை. இருப்பினும் இன்று மாலையிலிருந்து மீண்டும் குறித்த பிரதேசத்திலே மோதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யெமன் ஹவுதி இராணுவத்தினர் குறித்த ஜபல் தப்பாஸ் மலை பிரதேசத்தை கைப்பற்றாமல் விட மாட்டார்கள். இதற்கமைவாகவே தற்போது குறித்த களத்தை நோக்கி யெமன் ஹவுதிகளுடைய முக்கியமான தளபதிகளில் ஒருவரான மேஜர் ஜெனரல் அகீல் அல் ஷாமி அவர்கள் களமிறங்கியுள்ளார். இவர் யெமன் ஹவுதிகளின் உயரடுக்கு படைப்பிரிவு தளபதியாகவே செயற்படுகின்றார். உயரடுக்கு படைப்பிரிவான நசீர் படைப்பிரிவுடைய தலைமை தளபதியாக செயற்படுகின்றார். அது மட்டுமல்லாமல் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவாக ஹுதைதா பிரதேசத்தை முழுமையாக பயன்படுத்துவதற்கும் செங்கடல் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் குறித்த தளபதியை பொறுப்பாக இருந்தார். இவருடைய
தலைமையிலேயே ஹுதைதா துறைமுகத்திற்கு அருகாமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய அமெரிக்காவுடைய கப்பல்கள் இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இப்படியான நிலைமையிலேயே தற்போது குறித்த தரைவழி தாக்குதல்களை வழிநடத்துவதற்காக தளபதி களமிறங்கியுள்ளார். இதற்கமைவாக இன்று மாலையிலிருந்து குறித்த பிரதேசத்தில் உச்ச தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு யமன் ஹவுதிகளுக்கு உச்சழுத்தத்தை வழங்கும் நோக்கத்தோடு இலக்கம் ஒன்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தாய்ஸின் தெற்கு பகுதியினூடாகவும் முன்னாள் ஐக்கிய அரபு அமீரக கூட்டுப்படைகளும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே தற்போது யமனின் களத்திலே மோதல்கள் விரிவடைந்து வருகின்றன. அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட ஆரம்பித்து விட்டார். நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் தற்போது பல சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தியுள்ளோம். எங்களுடைய இந்த சாதகமான சூழ்நிலைகளுக்கு ஈரானியர்கள் முழுமையாக கட்டுப்பட வேண்டும். அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரானுக்குள்ளே இருக்காது. இந்த அணு துகள்களை நாங்கள் பெறப்போகின்றோம். அவற்றை முழுமையாக ஈரானிலிருந்து நாங்கள் எடுத்து விடுவோம். ஈரானுக்குள்ளே நாங்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை. ஆனால் ஈரானினுடைய அணுசக்தி திறன்கள் பூஜ்ஜியமாக்கப்பட வேண்டும். எங்களுடைய கடற்படையானது வரலாற்றிலேயே மிகப்பெரிய கடற்படை முற்றுகையை உருவாக்கியது. எப்படி இருந்தாலும் நாங்கள் தான் இந்த யுத்த களத்தில் வெற்றி பெறுவோம். இறுதி ஒப்பந்தத்திற்கு ஈரான் முழுமையான சம்மதத்தையும் வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் போருக்கு திரும்பி செய்ய முடியுமான அனைத்தையும் முழுமையாக செய்து முடிப்போம். ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய 91 மில்லியன் மக்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்பதனையே நான் விரும்புகின்றேன். இருப்பினும் ஈரானியர்கள் இறுதி ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்காவிட்டால் குறுகிய நேரத்திற்குள்ளே ஈரானில் அனைத்தையும் தரைமட்டமாக்கி விடுவேன். ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய மின்சக்தி கட்டமைப்புகள், பாலங்கள், எரிசக்தி கட்டமைப்புகள் அனைத்தையும் முழுமையாக தரைமட்டமாக்கி விடுவேன் என டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த மிரட்டல்களை தொடர்ந்து ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். வெறும் 250 ஆண்டு கால வரலாற்றை மாத்திரம் கொண்டிருக்கக்கூடிய நாட்டின் அதிபராக இருந்து கொண்டு ஈரானின் 1000 வருட வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய நாகரிகத்தை அழித்து விடுவேன் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். இதே போன்ற சொல்லாடல்களையே தற்போது மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் பயன்படுத்துவதற்கு ஆரம்பித்து விட்டார். தோல்வியின் விளைவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விரக்தியே டொனால்ட் ட்ரம்பை இவ்வாறு பேச வைக்கின்றது. அச்சுறுத்தல்கள் என்பது ஈரானிய தேசம் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள கூடிய மொழி அல்ல. ஈரானிய மக்களை எப்போதும் மரியாதையோடு அணுகுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் வேறு விதமான பதிலை பெற்றுக் கொள்வீர்கள். மேலும் இந்த அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தையில் சாதனைகளை மேற்கொள்ள முடியும் என நினைக்க வேண்டாம். இந்த அச்சுறுத்தல்களினால் இறுதி ஒப்பந்தத்தை கூட நாங்கள் முழுமையாக நிறுத்தி விடுவோம் என ஈரானினுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். இப்படியான நிலைமையில் நள்ளிரவு வேளையில் ஈரான் ஹெர்மோஸ் தசந்தி பிரதேசத்திலே 2 கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டது. ஈரானினால் வழிகாட்டப்பட்டிருக்கக்கூடிய வழித்தடத்தை பயன்படுத்தி அனைத்து கப்பல்களும் பயணிக்க வேண்டும் என ஈரானிய கடற்படையினர் தெளிவாக கூறியிருந்தார்கள். இருப்பினும் சவுதி அரேபிய அடிமையினுடைய எண்ணெய் கப்பல் ஒன்றும், கத்தாரினுடைய எரிவாயு கப்பல் ஒன்றும் அமெரிக்க கடற்படையினுடைய முழுமையான உதவியை பெற்றுக்கொண்டு, அமெரிக்க போர் விமானத்தினுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு, கப்பலினுடைய ராடர் கருவிகளையும் முழுமையாக அணைத்து போருக்கு முன்பிருந்த வழித்தடத்தை பயன்படுத்தி நகருவதற்கு முயற்சி செய்தனர். இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானிய வேகப்படைகள் களமிறக்கப்பட்டு குறித்த 2 கப்பல்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த தாக்குதலினால் கத்தாரினுடைய LNG எரிவாயு கப்பலின் இன்ஜின் அறைகளில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. மேலும் தற்போது குறித்த கப்பலானது முழுமையாக தீப்பற்றி மூழ்கக்கூடிய அபாயத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று அடிமை சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் கப்பலிலும் தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த கப்பலில் இருக்கக்கூடிய மாலுமிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அத்தோடு ஈரானினுடைய இந்த தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான பதிலடிகளை மேற்கொள்ளப் போவதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கமைவாக இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் ஈரானுக்கு உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு அமெரிக்க போர் விமானங்கள் தயாராகி வருவதாகவும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் உறுதிப்படுத்தியுள்ளன. இதற்கமைவாக இன்று மாலையிலிருந்து அமெரிக்கா பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் அதிகளவான உளவு விமானங்களையும் களமிறக்கியுள்ளது. அமெரிக்க போர் கப்பல்களும் எல்லை பிரதேசத்தை நோக்கி விரைந்து வருகின்றன. இதனால் இன்றிரவு அல்லது நாளைய தினத்தில் ஈரானுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் அமெரிக்காவுடைய தாக்குதல்களுக்கு நாங்களும் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என ஈரானிய தலைமைகளும் அறிவித்துள்ளார்கள். இதனால் தற்போது ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பதற்றமானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.